மிக விரைவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமா? இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பேசிருக்கின்றோம். சும்மா ஏதாவது உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக இதெல்லாம் பேசுறீங்களா அண்ணாச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. தொடங்கிய வேகத்திலேயே முடிவுக்கு வருகிறது, உடைகிறது தாவேகா கூட்டணி. கிட்டத்தட்ட உடைஞ்சிடுச்சு, இழுத்து பிடிச்சு ஒட்ட வச்சிருக்காங்க. சீக்கிரம் முற்றிலும் உடைந்து விடும் அப்படியான ஒரு சூழல் வருகின்ற பொழுது விரைவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 நெருங்கி வந்துவிட்டன. காரணம், பின்னணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அந்த ரகம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, பின்னணியில் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விரைவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமா, கூட்டணி ஏன் உடைகிறது, தட் மீன்ஸ் தாவேகா கூட்டணி தொடங்கிய வேகத்திலேயே ஏன் சுக்கு சுக்காக உடைகிறது, நட்டாற்றில் நிறுத்தப்பட்டிருக்கிறாரா திரு விஜய்? இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கின்ற வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. உங்கள் பேராதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு நேரத்துல இருந்து ஒரு பேட்டி வைரல் ஆக்கி நீங்க பார்த்திருப்பீங்க சமூக வலைதளத்துல. திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இல்லையா? அவர் தன்னுடைய பேட்டியில லிட்ரலி இந்த அரச என்ன சொல்றாரு, தாவேக அரச இது பாஜக தான் அப்படின்ட்டாரு. பாஜக தான் மறைமுகமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் ஒரு சில பட்டியலை போட்டிருக்கிறார். இந்த பட்டியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையம் யாரு? ஒன்றிய அரசுடைய கையில இருக்கு. இப்போ பாஜக இழுத்த எழுப்புக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் ஆடுகிறது அப்படிங்கறதா எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு. அந்த தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தலைமை செயலாளர் இந்த அரசு 3 மாசம் ஆகி இன்னும் மாற்றப்படவில்லை என்பதை விட, அந்த தலைமை செயலாளர் பதவி காலம் முடிந்த பிறகும் பதவி நீட்டிக்க செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி, இது பாஜகவின் திட்டமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விய ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். இப்ப இந்த கேள்வி பல்வேறு புகைச்சலை ஏற்படுத்த தொடங்கி இருக்குது. என்ன புகைச்சலை ஏற்படுத்த தொடங்கி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், சில ஊடகங்கள்ல சில சமூக வலைதளங்கள்ல ஒரு முக்கியமான செய்தி. சென்னையினுடைய காவல் ஆணையராக இருந்த, கமிஷனராக இருந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள், அருண் அவர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் அவருக்கு வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் பண்ணணும் மாத்தணும்லாம் பேசி வந்தபோது அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஆணையர் அப்படின்னு தாவேக அரசு போட்டுச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, பதவி. அப்போ அதற்கு கடும் எதிர்வினைகள் ஒரு தரப்புல இருந்து, அதாவது திமுகவிற்கு எதிராக, திமுகவிற்கு எதிர் நிலையில் இருக்கக்கூடிய சில சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் எல்லாம் தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, எப்படி அருணுக்கு இவ்வளவு பெரிய முக்கியமான போஸ்டிங்க கொடுத்தாங்க அப்படின்னு வருகின்ற பொழுது, அருண் ஐபிஎஸ் அந்த இடத்திற்கு வந்ததுக்கு காரணமே தொல் திருமாவளவன் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் அருண் அவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது மிக சில நாட்களிலேயே, ஓரிரு வாரங்களிலேயே அருண் ஐபிஎஸ் மீண்டும் அங்கிருந்து மாற்றப்பட்டு அவர் மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க பதவியிலிருந்து மாற்றப்பட்டு அதிகாரமற்ற பதவிக்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்போ தொல் திருமாவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்த ஒரு அதிகாரியை மிக விரைவாக அதிகாரமற்ற ஒரு பொறுப்புக்கு தாவேக அரசு மாற்ற முடியும் என்று சொன்னால், தொல் திருமாவர்களுடைய வாய்ஸுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறது போன்ற ஒரு கேள்விகளை விடுதலை சிறுத்தைகள் சமூக வலைதளங்கள்ல சில இடங்கள்ல எழுப்பியதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இது ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட். அப்போ விசிகாவினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவர்களே பல இடத்துல என்ன சொன்னார்னா, எனக்கு நாளைக்கு நான் பாஜக கூட சேர்ந்து அமைச்சர் பதவி வாங்கினா கூட நீங்க ஓகேன்னு சொல்லுவீங்களா? எப்படியாவது ஒரு அமைச்சர் பதவி வந்தா போதுமா உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பினார். ஒரு அமைச்சர் பதவி வாங்கணும்னா கூட ஏன், எதுக்காக இப்ப திமுக கூட்டணி விட்டு வெளியில வரணும், ஏன் வரணும், ஏன் தாவேகா கூட்டணியில சேரணும் என்பது போன்ற கேள்விகளை எழுப்பக்கூடியவர்கள் தான் எனக்கு தேவை அப்படின்னு வெளிப்படையா போட்டு உடைத்தார். அப்பவே ஒரு கருத்து வந்துச்சு, அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களுக்கு முற்று முழுவதுமாக தாவேகா கூட்டணியில் நீடிப்பதில் உடன்பாடு இல்லை. அதனாலதான் அவர் திருப்பி 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 சொல்லிட்டு வந்தாரு, நாங்க தாவேகா கூட்டணியில இந்த நிமிடம் வரைக்கும் இல்லைங்கிறத அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு. அப்ப அது ஒரு சிக்கல். அப்படி இருக்கின்ற பொழுது ஆலூர் ஷானவாசனுடைய இந்த கருத்து இருக்குல்ல, என்ன கருத்து, நடப்பதே பாஜக ஆட்சிதான் அப்படிங்கிற கருத்து இந்த கூட்டணிக்குள் மேலும் என்ன செஞ்சிருக்குது, கூட்டணி விரிசலை அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலைத்தான் நமக்கு தருகிறது. இது பிசிக்கான. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மதிமுக.
மதிமுகவை பொறுத்தளவுல மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் சமீப காலமாக தாவேகாவினரை விட கூட அதிகமாக தாவேகாவை ஆதரித்து பேசினார்கள். நமக்கு தெரியும். மிக தீர்க்கமாக, மிக உறுதியாக. அவர் எப்பவுமே அப்படிதான். அவருடைய இயல்பது. யார் ஆதரிச்சாலும் எக்ஸ்ட்ரீம் போய் ஆதரிப்பாரு, யாரை விமர்சிச்சாலும் எக்ஸ்ட்ரீம் போய் விமர்சிப்பாரு. அது ஐயாவுடைய பழக்கம். அந்த அடிப்படையில தாவேகாவை எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் நின்று ஆதரித்தார். தாவேகாரங்களே அரண்டாங்க, என்னடா இது இந்த அளவுக்கு ஆதரிக்கிறாரு ஐயா நம்மள அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சாங்க. அவர் எழுதிய நூல் வெளியீடு, அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளினுடைய தொகுப்பு ஒரு நூலா கொண்டு வரார். அந்த நூலை விஜய் வெளியிட்டு ராகுல் காந்தி பெற்றுக்கொள்வார், அல்லது ராகுல் காந்தி வெளியிட்டு விஜய் பெற்றுக்கொள்வார் என்று தகவல் வெளியாச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல விஜய் கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு முதல்ல எனக்கெல்லாம் தெரியும். 2 காரணம். ஒண்ணு, விஜய் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் வரமாட்டாரு. அவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை வச்சு ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக தான் வந்தாரே தவிர மற்றபடி அவருக்கு வந்து வேர்வை ஆகாது, வெளியில வரமாட்டாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ மதிமுக பொதுச்செயலாளருடைய நூல் வெளியீட்டுக்கெல்லாம் ஈஸியில அவர் வரக்கூடிய ஆள் கிடையாது. அந்த மாதிரியான ஒருத்தர் இல்லை விஜய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று. இன்னொன்று, ராகுல் காந்தி கலந்து கொள்ளக்கூடிய மேடையில் விஜயும் கலந்து கொண்டால் அது பாஜகவை கோபப்படுத்தக்கூடும் என்ற காரணத்தினால் விஜய் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருப்பதாக செந்தில்வேல் சொல்லல, ஜூனியர் விகடன் கழுகார் பகுதி மிஸ்டர் கழுகு சொல்லுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, ஜூனியர் விகடன் நேட்ல வைகோ இன் பார்லிமெண்ட் என்ற அந்த நூலை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட முதல்வர் விஜய் பெற்றுக் கொள்வதாகத்தான் திட்டமிடப்பட்டிருந்தது. விழாவுக்கு வருவதாக சொல்லியிருந்த முதலமைச்சர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கடைசி நேரத்துல நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது, எனவே என்னால வர முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் ராகுல் காந்தியுடன் ஒரே மேடையில் அமர்ந்து பாஜக மேலிடத்தை சீண்ட விரும்பாததால் தான் முதல்வர் செல்லவில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மொத்தத்தில் வைகோ போட்ட பிளான் பனால் ஆகியிருக்கிறது. பனாலானது வைகோவின் திட்டம் என்று சொல்லி ஜூனியர் விகடன் சொல்லுகிறது. நீங்க நல்லா குடிச்சுக்கங்க. ஷானவாஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? பாஜகவின் சார்பில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளரை இந்த அரசு இன்னும் மாற்றவில்லை. ஒன்று. தலைமைச் செயலாளரை தவிர வேற யாரையும் முதலமைச்சர் சந்திக்க மறுக்கிறார். 2. இதெல்லாம் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. சரியா? அதே நேரத்துல திருமாவர்களால் இது செய்தி இதுவரைக்கும் வந்தது, நமக்கு தரவுகள் இருக்கு. திருமாவர்கள் சொன்னதால் தான் அதுவும் நம்ம ஐபிஎஸ் அவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது என்று சொன்ன நிலையில அவர் மாற்றப்படுகிறார். 2. அப்புறம் திருமாவர்களுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட இருந்த புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலை திறப்பு தடுத்து நிறுத்தப்படுகிறது. திருமாவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார். இது எல்லாமே கடும் கொந்தளிப்பை, கோபத்தை கூட்டணிக்குள் ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிலையை கூட திறக்க முடியவில்லை என்று சொன்னால், அப்ப கடந்த காலத்துல திமுக ஆட்சி காலத்துல ஆங்காங்கே கொடியேற்ற முடியாத போது நாம எவ்வளவு கொந்தளிச்சோம். இப்ப அம்பேத்கர் சிலையை கூட திறக்க முடியலன்னா என்ன இருக்குது என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகளுக்குள் ஒரு போர்க்குரல் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதும் இங்கே கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒன்று. ரைட். இதை விட முக்கியமான ஒரு செய்தி. இப்ப எல்லாமே பாஜக சுத்தி வருது. நல்லா குடிச்சுங்க. ஷானவாஸ் சொன்ன குற்றச்சாட்டு நடக்கிறது பாஜக ஆட்சின்னு சொல்லி. சரியா? ஆமா, அந்த ஸ்டேட்மெண்ட் தாவேகாவை பற்றி அந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இன்னமும் கூட எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது பாஜக அரசின் பிள்ளைதானோ என்ற சந்தேகம் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது என்று உறுதிப்படுத்துகிறார் தொல் திருமாவர்கள். அடுத்தது, இப்ப வைகோ அவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டுல கலந்து கொள்ளாமல் போனதுக்கு காரணம் பாஜகவிற்கு பயந்து என்று ஜூனியர் விகடன் ஏடு சொல்லுகிறது. அடுத்தது வாங்க, திரு மு வீரபாண்டியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? முதுபெரும் தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய திருவுருவச் சிலை திறப்பு விழா இன்றைக்கு ஒரு அமைப்பு, அவர்கள் அந்த அமைப்பு சார்பா ஒரு புத்தக வெளியீடு, திணை நிலவாசிகள் அவங்க ஒரு புத்தகத்தை வெளியிட்டு ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய சிலையும் திறக்கிறார்கள். அந்த சிலை திறப்பு விழாவிற்கு சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றியவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த விழாவில் கலந்து கொண்டவர் மரியாதைக்குரிய ஐயா திரு மு வீரபாண்டியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர். அப்ப அவர் மேடையில பேசும்போதே சொல்றாரு, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருவீர்களா என்று என்னை ஐயத்தோடு கேட்டார்கள். நான் சொன்னேன், ஏன் வரமாட்டேன், நல்ல கண்ணுவிற்கு ஒரு விழா என்றால் கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் எப்படி என்று கேட்டேன். இல்லை, எதிர்கட்சி தலைவர் வருகிறார் என்று சொன்னபோது நான் சொன்னேன், திமுகவிற்கும் நல்லா கேட்டுங்க, திமுகவிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது மிக நீண்ட நட்பு.
நாங்கள் வந்து எப்படி பெரியாரை தாண்டி வந்து இன்னொரு அவரை தள்ளிட்டு பெரியாரை தள்ளிவிட்டு பெரியாரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு அரசியல பேசிட முடியுமா, சொல்லிட முடியுமா? முத்தமிழர் டாக்டர் கலைஞரை தவிர்த்து விட்டு அப்படி ஒரு அரசியல பேசிட முடியுமா? முத்தமிழர் கலைஞரும் பெரியாரும் செய்த சாதனைகள், தொண்டுகள் என்பது மகத்தானவை. எங்கள் பார்வையை பொறுத்த அளவில் எங்களுக்கு பாஜக, RSS மட்டும்தான் பிரதான எதிரி. திராவிடத்திற்கும் எங்களுக்கும் எப்பொழுதும் ஒரு நட்பு உண்டு என்று சொன்னவர் இப்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தினால தாவேக்காவை இந்த பட்டியலை சேர்த்துக்கிட்டார். தாவேக்காவையும் ஒரு ஜனநாயக சக்தியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொன்னது மிக மிக முக்கியமான வாசனம் என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தைகள் திமுகவிற்கும் எங்களுக்கும் எப்பொழுதும் என்ன உண்டு, ஒரு இணக்கமான பொதுநோக்கு பார்வையில் நாங்கள் நண்பர்கள் என்று சொல்லிவிட்டார். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இப்ப திருப்பியும் என் கருத்துல ஜூனியர் விகடன் 7 சொன்ன கருத்துக்கு நான் வர்றேன். மிஸ்டர் கழுகுல போட்டிருக்காங்க, தோழமை கட்சிகள் மீது டென்ஷனில் முதலமைச்சர். என்ன தோழமை கட்சிகள் மீது டென்ஷன்ல? தோழமை கட்சிகளான CPI, CPM மீது கடும் டென்ஷனில் இருக்கிறாரா முதல்வர் விஜய். நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தை தூண்டியதோடு பாலன் இல்லத்திலேயே இடமளித்ததால் ஏன் இப்படி செய்கிறார்கள் என நொந்து கொண்டிருக்கிறார். இதுதான் மேட்ரு. பாலன் இல்லத்துல இடமளிக்கப்படுகிறது யாருக்கு? போராட்டக்காரர்களுக்கு. அந்த போராட்டக்காரர்கள் ஒன்றிய பாசிச பாஜக அரசை மட்டுமல்ல, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக அரசையும் கிளி கிளி கிளின்னு கிழிச்சு துவச்சு தொங்க விட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ விஜய்க்கு அதுல கடும் அப்செட். என்னைய எல்லாரும் அங்க உட்கார்ந்து திட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க நம்ம கூட்டணி கட்சி தானே, ஏன் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு கேட்டா, நல்லா புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் விஜய், நீங்க ஓட்டு கேட்டு அவங்க வெற்றி பெற்று அவங்க எம்எல்ஏ ஆகல. உங்க கூட்டணியில இருந்து அவங்க எம்எல்ஏ ஆகல. அவங்க திமுக கூட்டணியில் நின்று ஒன்றாக நின்று உங்களையும் எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து, அதிமுகவை எதிர்த்து, இல்லையா, எல்லாரையும் எதிர்த்து அவங்க வந்து இது ஆயிருக்கிறாங்க, எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்க ஏதோ உங்க கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற மாதிரி, உங்க கூட்டணியில் நின்று வெற்றியே பெற்றிருந்தாலும் அவர்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டங்களில் சமரசமின்றி போராடக்கூடியவர்கள் யாரு? இடதுசாரிகள். கடந்த ஆட்சி காலத்தில் திமுக கூட்டணி இருந்த போதும், திமுக கூட்டணி என்று வெற்றி பெற்று அவர்கள் வந்த போதும் கூட திமுகவுக்கு எதிராகவும் அவர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதனால கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல அப்படி இருக்கணும்னு அவசியம். நீங்க ஏதோ இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய ஆதரவு இன்னைக்கு அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு தேவை. சரியா? அப்போ தாவேக்காவை பொறுத்தவரை இப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் ஏன் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு அவங்க பேர்லயும் தாவேக்கா அப்செட்ல இருக்குது. கம்யூனிஸ்டுகளும் கடும் அப்செட்ல இருக்கிறாங்க தாவேக்கா மீது. ஏன் அப்படின்னா, போராடும் மாணவர்கள் மீது கொடூர தாக்குதல் நம்ம பார்த்திருப்போம். சரியா? அப்புறம் வந்து பாஜகவோடு இணக்கப்போக்கு, அதை நம்ம வந்து பார்க்கிறோம். தாவேக்காவுடைய பாஜகவுடனான இணக்கப்போக்க பார்க்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற சூழல் போகிறது. மின் கட்டணம் விண்ணை முட்டி நிற்கிறது. மின் தடை, சொல்ல முடியாத மின் தடை. இப்ப இதெல்லாம் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி கடந்து போகும், கண்டிக்காம இருக்கும்? அப்ப இந்த சிக்கல் கம்யூனிஸ்டுகளுக்கு வருகின்ற பொழுது இது இந்த கூட்டணியை நீண்ட நாள் நீடிக்க செய்யாது. இதை விட மிக 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 முக்கியமான ஒரு ரீசன் சொல்றேன். அடுத்தது, இன்றைக்கு பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ராகுல் காந்தியை கடும் விமர்சனத்துக்கு உண்டாக்குகிறார் கேரளா முன்னாள் முதலமைச்சர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் பினராயி விஜயன். டெல்லி மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக கேரளாவில் போராடிய 5000 பேர் மீது காங்கிரஸ் அரசு கண்மூடித்தனமாக குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்துள்ளதாக பினராயி விஜயன் கடும் கண்டனம். இது எப்பேற்பட்ட போலித்தனம்! இது போன்ற இரட்டை நிலைப்பாடு ஜனநாயக அரசியலின் நம்பிக்கை தன்மையே கெடுத்துவிடும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. டெல்லிக்கு ஒரு நிலைப்பாடு, கேரளத்திற்கு ஒரு நிலைப்பாடா என்று பினராயி விஜயன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்ப ஏற்கனவே காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் இருக்கிற சண்டையை விட, நல்லா புரிஞ்சுக்கங்க, காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய சண்டையை விட காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டை தான் கேரளால அதிகம். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கும் பாஜக எவ்வளவு பிரதான எதிரியோ அதே அளவிற்கு காங்கிரசும் பிரதான எதிரி. இப்போ கம்யூனிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க, ஏன் நம்ம வந்து இந்த தேர்தலில் ஒரு 3வது அணியை நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திற்கு கம்யூனிஸ்டுகள் வருகிறார். அப்படி ஒரு 3வது அணியை நோக்கி நகர்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் விரும்புகிறது. அப்ப தேசிய அளவில் ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட் எல்லோரும் இணைந்து ஒரு மாற்று அணியை, 3வது அணியை கட்டினால் அதுல திமுக நிச்சயம் இடம்பெறும். அதனாலதான் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்கிறார்கள்,
ரொம்ப கவனமா கை நிறுத்துகிறார்கள். அவர்கள் ஆளும் தாவேகாவின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து இன்றைக்கு போராட்ட களத்தில் போராடவே தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட். இப்ப நிறைவா காங்கிரஸ் வருவோம். இப்ப காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப ஏற்கனவே டெல்லிக்கு போன முதலமைச்சர் விஜய் அவர்கள் மோடியை பார்த்தாரு, அமித்ஷாவை பார்க்க முடியல, நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு அன்னைக்கு ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி அம்மையாரையும் சந்திக்கதாக திட்டம் இருந்துச்சு. ஆனா அவர் பார்க்காம திரும்பி வந்துட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது பார்க்கவில்லை அவர் என்பது சர்ச்சையான பிறகு அடுத்த முறை போகும்போது பார்த்தார் அப்படிங்கிறது நமக்கு நினைவு இருக்கும். ஆனா இங்க என்ன சிக்கல், அப்பொழுதே காங்கிரஸ்ல பலரும் அப்செட். பாஜகவிற்கு பயந்து இவர் நம்மை சந்திக்க கூட மறுக்கிறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸுக்குள் எழுந்துச்சு. இப்ப அதை வலு சேர்ப்பது போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் பாஜகவிற்கு பயந்து விஜய் கலந்து கொள்ளவில்லை என்று வரக்கூடிய ஜூனியர் விகடன் 18 அந்த செய்தி என்பது சும்மா அப்படி கடந்து போயிட முடியாது. அப்ப அதுல என்ன இருக்கு? ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அப்ப ஆளுஷ் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்கிறது? பாஜகவினுடைய ஒரு பிராக்சியாக தாவேகா இருப்பதாக குற்றம் சாட்டுகிறது. மதிமுகவினுடைய நூல் வெளியீட்டு கலந்து கொள்ளாததற்கு காரணம் பாஜகவிற்கு அஞ்சு என்ற செய்தி வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மிக தெளிவாக சொல்லுகிறது, எங்களுக்கு திமுகவோடு என்றைக்கும் நட்பு உண்டு என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். காங்கிரஸ் திருந்த போகிறதா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னமும் காங்கிரஸ் இந்த ஒரு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு இன்னமும் காங்கிரஸ் திமுக மீது இருக்கக்கூடிய ஏதேனும் உப்புச்சப்பில்லாத விடயங்களுக்கான கோபத்திற்காக நீங்க கண்மூடித்தனமாக தாவேகாவை காங்கிரஸ் ஆதரிக்குமே என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு பெருத்த பின்னடைவு ஏற்படும். இதை விட முக்கியமான 2 செய்தி நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு மருத்துவ உயர்கல்விக்கான இடங்கள், உயர் சிறப்பு இடங்கள், அது நமக்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருக்குது? கிட்டத்தட்ட எத்தனை இடங்கள்? 151 இடங்கள் பறிபோயிருக்கு. இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 6 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான ஓபிசிக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீடை திமுக போராடி பெற்று தந்தது. ஆனால் இன்றோ மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டிற்கான உயர் சிறப்பு இடங்கள் 151 இடங்களை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்? ஏற்கனவே நமக்கான மருத்துவ இடங்களை இழந்தோம். இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறியதால. அதே மாதிரி இப்போ உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் 151 இடங்கள் நாம இழந்திருக்கிறோம். ஆனால் இது எதை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் இது எது குறித்தும் பேசாமல் கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இதெல்லாம் எவ்வளவு நாள் கூட்டணி கட்சிகள் பொறுத்திருப்பார்கள் அப்படிங்கிறதா இங்க எழக்கூடிய பிரதான கேள்வி. சரி, இப்ப நிறைவு பகுதி கொண்டோம். விரைவில் தேர்தல் சொன்னீங்களே, விரைவில் ஆட்சி மாற்றம் சொன்னீங்களே, அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளும் 2 எம்எல்ஏக்கள், பிசிகவினுடைய 2 எம்எல்ஏக்கள், இவர்கள் ஒருவேளை தங்கள் ஆதரவை திரும்ப பெறும் முடிவை எடுத்தால் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இந்த அரசு கவிழும். கட்டாயம் இந்த அரசுக்கு ஆதரவை கொடுத்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இவர்கள் யாருக்கும் இல்லை. ஆளுநர் ஆட்சி அமைந்து விடக்கூடாது, ஆளுநர் வழியாக பாஜக மறைமுகமாக தமிழ்நாட்டை ஆண்டுவிடக் கூடாது என்பதுதான் பிசிகவின் நோக்கமாக இருந்தது, இடதுசாரிகளின் நோக்கமாக இருந்துச்சு. ஈவன் ஐயுஎம்ல அந்த காரணத்தை சொல்லித்தான் ஆதரிச்சு. சரியா? ஆனால் இப்பொழுது மறைமுகமாக ஆளுநர் தான் ஆளுகிறார் என்றால், மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது என்று சொன்னால், அதன் பிறகும் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இடதுசாரிகளுக்கு ஒருபோதும் எழாது. பிசிகவிற்கும் எழுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. அப்ப மதிமுக குறைஞ்சபட்சம் இந்த ஐடியாலஜி இதெல்லாம் தாண்டி அவர் சார்ந்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட வருவதற்கு தயங்கக்கூடிய அளவிற்கு விஜய் இருப்பார்னு சொன்னா அவர்களும் இனி யோசிக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா இங்க ஸ்டாலினை நீங்க எப்போனாலும் பார்க்கலாம். யாரு? வைகோ இருந்தார், எப்போனாலும் போய் ஸ்டாலினை பார்ப்பார். நீங்க வைகோ நினைச்சா போய் ஸ்டாலினை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு வைகோவை நினைச்சாலும் விஜயை பார்க்க முடியாது. அப்படியான ஒரு இடத்துல விஜய் இருக்கின்ற பொழுது தன்மானம் சுயமரியாதையை அடகு வைத்து விட்டு ஓரிரு அமைச்சர் பதவிகளுக்காக தாவேகா கூட்டணி நீடிப்பதற்கு இந்த கட்சிகள் விரும்பவில்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அது உண்மையாகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.